மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃபஸ்ட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க AMTN சேனலோட. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளோட ரியல் செலிப்ரேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு பாஸ் பண்ணுறது தான் நம்மளோட ரியல் செலிப்ரேஷன். ஸோ இந்த பொங்கல் செலிப்ரேஷனோட சேர்த்து ஸ்டடீஸையும் அப்படியே பிரேக் பண்ணாமல் அப்படியே கூட வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம இன்னைக்கு இந்த வீக்லி ரேப்பப்புக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மிஷன் ஐ எம் பாசிபிள் இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 65% போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ நம்ம முடிச்சிருக்கோம், இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ரேப்பப் பண்ணி எவ்வளோ முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட விஷனாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல இந்தியன் எக்கனாமி நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து ஸ்பாட்டிஃபைல மண்டேலேருந்து உங்களுக்கு புது சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன சப்ஜெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் நிறைய கேட்ட சப்ஜெக்ட் தான் வந்து நாங்கள் ஸ்பாட்டிஃபைல நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஸ்பாட்டிஃபை கேளுங்க. இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து தமிழ் இலக்கியம் ஃபுல்லாகவே நம்ம முடிஞ்சிருச்சு. எத்தனை வீடியோ அதில் போட்டிருக்கோம் அப்படின்னா 17 வீடியோ. ஸோ இந்த 17 வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கனாலே நம்ம பொது தமிழில் இலக்கியம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். படிக்கிறது மட்டும் இல்லை, இதுக்கான கரஸ்பாண்டிங் டெஸ்ட்டும் எழுதிருக்கீங்களான்றதை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட்டு நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சப்ஜெக்ட் படிக்கிறது முக்கியம் இல்லை, டெஸ்ட் எழுதி பார்த்து எவாலுவேட் பண்ணி திருப்பி ரிவைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ படிக்கிறது எழுதுறது நோக்கம் ஆப்பில் கண்டினியூஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதுறதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. கம்ப்ளீட்டட் அப்படின்னாலே அர்த்தம் அதுக்கு என்னென்னா, நீங்கள் வீடியோஸ் பார்க்கறது மட்டும் கம்ப்ளீட்டட் இல்லை, டெஸ்ட் எழுதுறதையும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட்னு நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த நியூ சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் இதில் சொல்லும்போது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம புது சீரிஸ் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாமல் எல்லாருமே சேர்த்து படிக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சண்டே ஆனால் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். அந்த வீக்கோட மொத்த சம்மரி தான் நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த சண்டே இதில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கே தெரியும் ஹிஸ்டாரிக்கல் டாக் சீரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ சண்டேனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் தான். லைவ் டிஸ்கஷன் இருக்குது, கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டாக் இருக்குது. ஸோ சண்டே இஸ் மேட் ஃபார் AMTN. ஃபுல்லாகவே நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் AMTN சேனலில் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து கிளாஸஸ் போயிட்டே தான் இருக்க போகுது. லாஸ்ட் வீக் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் இலக்கியமில் சமய முன்னோடிகள் அந்த டாபிக் முடிச்சிருக்கோம். அண்ட் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் இந்த மாதிரி தொடர்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். இலக்கணம்ல வந்து பிழை திருத்தம், சந்தி பிழை, மரபு பிழை, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் பார்த்துருக்கோம். ஒலி வேறுபாடு இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தமிழ் அறிஞர்களில் ஸ்கூல் புக்கோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நம்ம முடிச்சிருக்கோம். இதுதான் வந்து தமிழில் நம்ம கவர் பண்ணியிருக்க லாஸ்ட் வீக் போர்ஷன். அடுத்தது ஜியாகிரஃபி வந்தீங்கன்னா மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால், வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர்ஸ் இன் ஏரியா, சாயில்ஸ், மினரல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், இதுதான் நம்ம ஜியாகிரஃபியில் கவர் பண்ணியிருக்கோம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் நம்பர் சிஸ்டம் பார்த்துருக்கோம். அண்ட் GP அண்ட் AP அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் GP பார்த்துருக்கோம். பயாலஜியில் வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் பார்ட் 3 முடிச்சிருக்கோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பார்ட் 1 பார்ட் 2 அண்ட் எவல்யூஷன், இதுதான். ஸோ தமிழ், ஜியாகிரஃபி, மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட், பயாலஜி, இதுதான் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை நாம் எழுத போகிற டெஸ்ட். ஸோ ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோக்கம் மேப்பில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் 12th ஜனவரி பொங்கலாக இருந்தாலும் சரி, நியூ இயராக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, நமக்கு கிளாஸ் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இப்போ லைவ் டிஸ்கஷன் ஆஸ் யூஷுவல். ஆனால் இது லைவ் டிஸ்கஷன் கிடையாது, ரெக்கார்டட் செஷன். இந்த வீக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லைவ் டிஸ்கஷன் இருக்காது, ரெக்கார்டட் செஷன் தான் உங்களுக்கு போட போகிறோம். ஆனால் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கெடியூல் வந்து பொது தமிழில் தமிழ் அறிஞர்கள், ஸ்கூல் புக் ரிவிஷன் 2 அண்ட் ரிவிஷன் 3, இலக்கணம் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இலக்கணம்லேயே வந்து நமக்கு ரிவிஷன் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது, கிளாஸ் 1 கிளாஸ் 2. ஸோ இதுதான் தமிழில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீக் போர்ஷன். அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் 2, 3, திருக்குறள், இதெல்லாம் நம்ம TN ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட்டில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறது. கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து செப்டம்பர் பார்ட் 1 பார்ட் 2, அக்டோபர் பார்ட் 1 பார்ட் 2, இது நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸில் செப்டம்பர் அண்ட் அக்டோபரோட 2 பார்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் எல்லாம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறது எங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ஓட ஃபர்ஸ்ட் லெவல் ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய மாணவர்கள் கால் பண்ணி நம்ம AMTN சேனல் பார்த்து தான் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் செலக்ட் ஆயிருக்கோம், அடுத்த லெவலுக்கு we are waiting அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம முதல் நிலை தேர்வில் பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எங்களுடைய AMTN சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து எழுத போகிற எல்லா எக்ஸாம்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். உங்களை நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான், ஒரு சின்ன மியூசிக்கல் மூவி உங்களுக்காக நாங்கள் பண்ண போகிறோம்.
அதில் நீங்கள் உங்களை வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது என்ன மாதிரி மூவியாக இருக்க போது, அதில் உங்களுக்கு நாங்கள் என்ன மெசேஜ் கன்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக நான் இப்போ முடிக்கிறேன். சீக்கிரமாக நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் ஒரு வீக்லி ரேப்பப்பில் நம்ம சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி பொங்கல்.